மும்மூர்த்திகள் குழந்தைகளாக மாறிய அபூர்வ கதை உங்களுக்கு தெரியுமா? வேத கால முனிவர்களில் ஒருவரான அத்ரி முனிவர் மும்மூர்த்திகளே தனக்கு குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என வேண்டினார். இவரது விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு இவரது மனைவி அனுசுயாவின் முன்பு பிரம்மா, திருமால், சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் தோன்றினர். அனுசுயாவிடம் தங்களுக்கு அன்னமிடும்படி கேட்டனர். அனுசுயா தேவி ஒரு செம்பில் தீர்த்தத்தை எடுத்து வந்து அவர்கள் மீது தெளிக்க அம்மூவரும் குழந்தைகளாக மாறினர். அக்குழந்தைகள் அங்குள்ள 8 கால் மண்டபத்தில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களை நோக்கி ஒரு கல் உருண்டு வந்தது. உருண்டு வந்த கல் குழந்தைகளை மோதாதவாறு தடுக்க சப்த கன்னியர் 7 பேரும் 7 விரலி மஞ்சளை வைத்து கல்லை தடுத்து நிறுத்தி அந்த குழந்தைகளை காப்பாற்றினர். அவ்வாறு உருண்டு வந்த கல்லில் மும்மூர்த்திகளும் ஐக்கியமாகிவிட்டனர். விரலி மஞ்சள்களில் சப்த கன்னியரும் ஐக்கியமாகிவிட்டனர் என்கிறது தலவரலாறு. இத்திருத்தலத்தில் சந்தன வழிபாடு என்னும் சிறப்பான வழிபாடு இன்றும் நடைபெற்று வருகின்றது. பக்தர்கள் மணமணக்கும் சந்தனத்தை வாங்கி இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள மும்மூர்த்திகள் மீதும் எரிந்து வழிபாடு செய்கிறார்கள். அப்படி எரியப்படும் குளிர்ச்சி பொருந்திய சந்தனம் மும்மூர்த்திகளின் நெற்றியில் விழுந்தால் நாம் நினைத்த காரியம் உடனே நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வேறு எந்த கோயிலிலும் இல்லாத வினோத வழிபாடு இங்கு மட்டுமே காணப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் இருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் திருமூர்த்தி மலை அமைந்துள்ளது.